guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு சூப்பர் யம்மியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். ஆனியன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஈவினிங் டீ டைம்க்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக். ஸோ இந்த ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய ஆனியன் ஒரு 2 எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லிஸ் 2 க்ரீன் சில்லி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கருவேப்பிலை வந்து கலர் மாறிடுச்சு, ஏன்னா பழைசாயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை. கொஞ்சம் அஜ்வைனும் கொஞ்சம் சோம்பும் வச்சுருக்கேன். ஓமமும் சோம்பும் வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம், கடலை மாவு 1 கப்பு, ரைஸ் ஃப்ளோர் 1/4 கப்பு, பெருங்காயம், plain red chili powder, salt and oil. பொரிக்கிறதுக்கு ஆயில். ஸோ எடுத்து வச்சு இந்த பொருள் எல்லாமே நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணியாச்சு. கடலை மாவு, ரைஸ் ஃப்ளோர், ரெட் சில்லி பவுடர், ஹிங் அண்ட் சோம்பு, ஓமம், பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தண்ணி எதுவும் விட வேணாம், அந்த ஆனியன்லேயே தண்ணி விடும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம் ஓரமாக. 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிசைஞ்சிக்கலாம். பக்கோடா பொரிக்கிறதுக்காக ஆயில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் வந்து வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கிறதுனால அதுவே நல்லா தண்ணி போடாமல் கரெக்டாக வந்துருக்கு. ஸோ நம்ம இதை வந்து பொரிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், ப்ரௌன் கலரில். பட் உள்ளே வெந்திருக்காது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். சுவையான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெசிபி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். I see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.